இன்னைக்கே இந்த சிவலிங்கம் இந்த வீட்டை விட்டு வெளியில போய் ஆகணும். எதிரிய அடியோடு அழிச்சிட்டு வா போ. அவன் உயிரோட வாழக்கூடாது. அவனோட உத்தரவை மீறி நடந்தா இந்த வீட்டுல அசம்பாவிதங்களுக்கு மேல அசம்பாவிதங்கள் நடக்கும். ஜாக்கிரதை. நான் மத்தவங்க மாதிரி கிடையாதுன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. நான் எங்கேயும் வரமாட்டேன். எங்க அமிர்தா, அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ், புரிஞ்சுக்கோங்க. நாகமணி, எங்க இருக்க நீ? விஷ்ணு கையில இருந்து மாயமா மறைஞ்சு போன அந்த நாகமணி எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் செஞ்ச பூஜை மூலமா நாகமணி நாகராணி கையில போய் சேரலன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா வேற எங்க போயிருக்கும்? விஷ்ணு நாகமணியோட சக்திகளை பயன்படுத்திக்கிட்டு எங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அது அவன் கையை மீறி போயிடுச்சுன்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கானா? இல்ல நாகமணி உண்மையிலேயே விஷ்ணுவோட கையை மீறி போயிடுச்சா? அப்படின்னா அந்த வீட்டுல விசேஷமான சக்தி இருக்கிறது பொய்யா? கண்டுபிடிச்சே ஆகணும். விஷ்ணு கிட்ட இருக்கிற நாகமணியை கண்டுபிடிக்கிறதுக்கு அன்னைக்கு நான் பயன்படுத்தின சக்தியை மறுபடியும் பயன்படுத்துறேன். அந்த ரகசியம் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஜெய் மகாகாளி. போ போ, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சக்தி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வா. போ. என்ன இது? என்ன இது? நான் அனுப்பி வச்ச சக்தி திரும்பி வந்து என்னையே தாக்குது. அப்படின்னா அந்த வீட்டுல என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ரகசிய சக்தி இருக்கு. அது என்ன? அது என்ன? எனக்கு தெரியாம அங்க என்னமோ நடக்குது. அது என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சே தீரணும். ஜெய் மகாகாளி. அக்கா, ஏன் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? தூக்கம் வரலையா? இல்ல வாணி, மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை. என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னக்கா ஆச்சு? ஏதோ விஷயத்த மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிறீங்க போல இருக்கு. என்ன ஆச்சு? அத்தையோட நடவடிக்கையை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் வாணி. அவங்க ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
இத்தனை வருஷத்துல அவங்க இப்படி நடந்துக்கிட்டதே கிடையாது. அதான் எனக்கு ஒண்ணும் புரியாம குழப்பமா இருக்கு வாணி. ஆமாக்கா, எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. அத்தை திடீர்னு இந்த அளவுக்கு மாறுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அப்படி இல்ல வாணி, ரொம்ப ஆசைப்பட்டு சிவலிங்கத்தை வீட்டுக்கு வரவழைச்சதே அவங்கதான். அதுக்கு பிராண பிரதிஷ்ட பண்ணணும் அப்படி இப்படின்னு சந்தோஷமா பேசினவங்க திடீர்னு அந்த சிவலிங்கம் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னா என்னால இதெல்லாம் நம்பவே முடியல வாணி. ஆமாக்கா, அத்தை தெய்வத்தை பத்தியோ சாஸ்திர சம்பிரதாயங்களை பத்தியோ இவ்வளவு கடுமையா பேசினது இதான் முதல் தடவை. புரோஹிதரோட வார்த்தைய வேத வாக்கா நினைச்சவங்க அவங்க. அப்படிப்பட்டவங்க அவர் பேச்சையே மறுத்து பேசுறாங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருக்கு. அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ பலமான காரணம் இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். இவரும் மாமாவும் வெளியில போய் ரொம்ப நேரமாச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல. இல்ல, அத்தை நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இவரும் ருத்ராவும் வீட்டுக்கு வந்துடட்டும், அதுக்கப்புறம் என்ன விஷயங்கிறத கண்டுபிடிக்கிறேன். தயாரா இருக்க பந்தா, வேட்டை நம்மள நெருங்கக்கூடிய நேரம் இப்ப வந்தாச்சு. எச்சரிக்கையா இருக்கணும். வேட்டை வந்த உடனே யோசிக்காம அதை தூக்கிட்டு வந்துடணும். இது என்னுடைய உத்தரவு. நாகமணியை அடையணும்னு நாம பண்ற போராட்டத்துக்கு இதுதான் முதல் அடி. இங்கிருந்து நம்ம போராட்டம் இன்னும் வேகம் பிடிக்க போகுது. எந்த காரணத்தை கொண்டும் வேட்டை இல்லாம நீ திரும்பி வரக்கூடாது. குறைஞ்ச பட்சம் வேட்டையோட கண்களையாவது நீ பறிச்சுட்டு வரணும். சொல்றது புரியுதா கபந்தா? நாகமணி எங்க இருக்குது தேடி கண்டுபிடிக்க அந்த 2 கண்கள் மட்டுமே போதும். அந்த கண்கள் தான் இப்போ நமக்கு முக்கியம். அதுக்குள்ள அடங்கி இருக்கிற ரகசியங்கள் நம்மள நாகமணி இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போகும். கபந்தா, தயாராயிரு. ஏங்க அமிர்தா, ஏங்க என்ன இப்படி வெறுப்பேத்துறீங்க? என்ன விடுங்க, உங்களை ஏங்க நீங்களே ஏமாத்திக்கிறீங்க? ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்து பாருங்களேன். வாவ், நீங்க தூக்கத்துல அப்படியே ஏதோ அப்சர மாதிரியா இருக்கீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? என்ன ஒரு தடவை கூட கண்ணெடுத்து பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே. ஒரே ஒரு தடவை என்ன பாருங்களேன். என் கண்ணை நேரா பாருங்க. என் கண்ணுக்குள்ள உங்க மேல நான் வச்சிருக்கிற ஆழமான காதலை பாருங்க. ஒரே ஒரு தடவை என் கண்ணை நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க கதை முடிஞ்சது. என் கண்ணில் இருக்கிற காதலுக்குள்ள நீங்க விழுந்து காணாம போயிடுவீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுமா அமிர்தா? என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, டே அர்ஜுன், உன் கண்ணுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்குடான்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது எனக்கும் அப்படித்தான் தோணும். இந்த கண்கள் எவ்வளவு ஆழமானது இல்ல? நம்ம நாக்கு சொல்லாத எத்தனையோ உண்மைகளை நம்ம கண்கள் சொல்லுங்க. அதனால்தான் உங்க காதல் எனக்கு தெரியக்கூடாதுன்னு கண்ணை மூடிட்டு தூங்குறீங்களா என்ன? அது சரி அமிர்தா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சுவாமிஜி வந்திருந்தாரு. அவர் என்னை பார்த்து, அர்ஜுன், உன் கண்கள் ரொம்ப விசேஷமானதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி அதை படிச்சுட்டு போறதுக்காக ஒரு வேட்டைக்காரன் வருவான்னு ஏதோ சின்ன பசங்க கதையெல்லாம் சொன்னாரு. ஆனா அப்ப அதை நான் நம்பவே இல்லை. ஆனா இப்ப அது உண்மையும் எனக்கு தோணுது. அது சரி,
வந்தது வேட்டைக்காரன் இல்ல, வேட்டைக்காரி. அதுவும் உங்க உருவத்துல. மொத்தத்துல கண்ணால வலை விரிச்சு என்ன பிடிச்சிட்டீங்கல்ல. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, உங்களை நிச்சயமா மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போயே தருவேன். ஏன்னா அது என்னோட பல நாள் கனவுங்க. நீங்க தூங்குனது நல்லதா போச்சுங்க. நீங்க கண்ணை திறக்கும் போது உங்களுக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் காத்திருக்கும். அப்பா, மல்லிகைப்பூ தோட்டத்து இளவரசி கூட உங்களை விட ஒரு 1/4 கிலோ வெயிட் அதிகமா தான் இருப்பாங்க. உங்களை இப்படியே தூக்கிக்கிட்டு ஒரு நாள் முருகன் கோவிலுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைங்க. முதல்ல மொட்டை மாடிக்கு போலாம், அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நிமிஷங்கள்ல இதுவும் ஒண்ணா இருக்க போதும். என் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத சம்பவம் இன்னைக்கு என் கனவுல வந்துச்சு. இல்ல, ஏதோ கெடுதல் நடக்க போகுது. அதுக்கு அறிகுறி தான் இது. 25 வருஷங்களா என்னைக்குமே நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு ஏன் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த ரகசியமா தான் இருக்கணும். நேரம் வர்ற வரைக்கும் எந்த ரகசியமும் வெளியில வரக்கூடாது. அத நான் நிச்சயம் காப்பாத்துவேன், காப்பாத்தியே தீருவேன். என் உயிரே போனாலும் சரி, இந்த ரகசியத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன்.
ஒரு வழியா உங்களை தூக்கிட்டு வந்துட்டேன். இனி நாம 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிறது தான் பாக்கி. என்ன சொல்றீங்க? ஐயோ, என்ன இவன் இப்படி பண்ணிட்டான்? என்னை வெளியே கூட்டிட்டு வந்துட்டானே. இப்ப என்ன பண்றது? எந்த நிமிஷமும் அந்த நிலா வெளிச்சம் என் மேல படலாம். ஒருவேளை அப்படி பட்டா நான் நாகராணிங்கிற உண்மை இவனுக்கு தெரிஞ்சிருமே. அட கடவுளே, எனக்கு இப்ப ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சு? இல்ல, நான் உடனே போய் என் அர்ஜுனை பார்த்தே ஆகணும். அப்பதான் என் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆமா, நான் போய் பார்க்கணும். அர்ஜுன், அர்ஜுன், ஐயோ கடவுளே, எங்க போனா இவன்? அர்ஜுன், என்னாச்சு அத்தை? அர்ஜுனோட ரூம்ல நீங்க, அதுவும் இந்த நேரத்துல என்னாச்சு? தூக்கம் வரலையா உங்களுக்கு? ஐயோ என் தூக்கம் பாழா போக. அர்ஜுன் எங்க? அர்ஜுன் எங்க? முதல்ல அத சொல்லு. அத்தை, அர்ஜுன் அவனோட ரூம்ல இல்லைன்னா இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான். வந்துருவான், விடுங்க. எதுக்கு தேவையில்லாம நீங்க பயப்படுறீங்க? எவ்வளவு சுலபமா சொல்லிக்கிட்டு இருக்க. எங்கதான் எங்கேயாவது போயிருப்பான்னு. இன்னைக்கு பௌர்ணமின்னு தெரியும்ல. அந்த சுவாமிகள் வேற ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அர்ஜுன் இன்னைக்கு எங்கேயும் போக கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? வாங்க, முதல்ல அர்ஜுன் எங்க இருக்கான்னு தேடுவோம். வாங்க. என்ன அத்தை, அவன் என்ன சின்ன குழந்தையா? அவனே வந்துருவான். ஐயோ, என் பயம் என்னன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது ஹேமா. தயவு செஞ்சு வாங்க, அவன் எங்க இருக்கான்னு தேடலாம். என்னாச்சு மேடம்? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, இவ்வளவு தூரம் நான் உங்களை தூக்கிட்டு வந்துட்டேன் தானே. என்ன பண்றது? நான் ஒழுங்கா உங்களை கூப்பிட்டேன், நீங்க தான் வரல. நான் வேற உங்களை இன்னைக்கு அந்த நிலா கிட்ட காட்டுறேன்னு ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொடுத்த ப்ராமிஸை பிரேக் பண்ண முடியாதுல்ல, அதனால்தான். அதுவும் இல்லாம நீங்க தூங்குனது நல்லதா போச்சு பாருங்க. நீங்க மட்டும் தூங்கலன்னா உங்களை தூக்கிக்கிட்டு வர அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்காதுல்ல. இருந்தாலும் நீங்க செஞ்சது சரியில்லை. ஏன் அமிர்தா, என்ன ஆச்சு? நான் உங்களை நெருங்கும் போதெல்லாம் நீங்க வேலைக்கு போயிட்டே இருக்கீங்க. உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேங்க. உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த அர்ஜுனை எதுக்காக ஒதுக்குறீங்க? சொல்லுங்க அமிர்தா. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல உங்க எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருக்கா? இப்ப பாருங்க, எனக்கு மனைவியா வரப்போறவ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி ஷேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் புருஷனா வரப்போறவன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிற ஆசைகள் இருக்கும்னு எனக்கு தெரியுங்க. உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நான் என்னை மாத்திக்க தயாரா இருக்கேங்க. நான் உங்ககிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு நீங்க வாயை திறந்து சொன்னதானங்க எனக்கு தெரியும். நானும் ஒரு சாதாரண மனுஷன் தாங்க. உங்க மௌனத்தை புரிஞ்சுக்க முடியாம நான் துடிச்சிட்டு இருக்கேங்க. ப்ளீஸ் பேசுங்க. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்க கூட இருக்கிறது எனக்கு ஸ்வர்க்கம். சொல்லுங்க அமிர்தா, நான் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. ஏன்னா நான் அப்படியே மாத்திக்கிறேன். நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கிறேங்க. அது வந்து அர்ஜுன்